வாங்குங்க, அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி டேஸ்ட்டாக பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஊற போட்டு வச்சுக்கலாம். சுடு தண்ணியில் போடும்போது நல்லா கெட்டியாக கிடைக்கும், அதனால தான் பண்ணுறோம். அப்புறம் ஒரு பேன் வச்சுக்கோங்க, அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க, நல்லா தாராளமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதுக்கப்புறமா அதில் கத்திரிக்காவை போட்டுக்கலாம். இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய் தாங்க எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட அது கம்மியாக இருந்தனால நான் இருக்கிற எல்லா கத்திரிக்காய் 2 விதமான கத்திரிக்காய் இருந்துச்சு, எல்லாத்தையும் போட்டேன். நீங்கள் அந்த ப்ளூ கலராக இருக்கிறது மட்டுமே வாங்கி போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கத்திரிக்காவை ஃபுல்லாக வெட்டாமல் 4 ப்ளஸ் மாதிரி வெட்டி எண்ணெயில் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஒரு சைடு இதானதுக்கப்புறம் இன்னொரு சைடு திருப்பி போட்டு நல்லா எல்லா சைடும் ப்ரௌனாக ஒரு மாதிரி சுருண்டு வரும். இந்த மாதிரி வரணுங்க. வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதில் இருக்கிற அதே எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் தாங்க சேர்க்குறேன். நல்லெண்ணெயில் பண்ணும்போது தான் டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடான அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு 1 இல்லை 1 டீஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கோங்க. வெந்தயம் ரொம்ப போட்டுறாதீங்க, அப்புறம் கசப்பு வந்துடும். பார்த்து போட்டுக்கோங்க. 1/4 டீஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கோங்க. இதையெல்லாம் சேர்ந்து நல்லா பொரிஞ்சு உளுந்தம்பருப்புலாம் நல்லா ப்ரௌன் கலராக வரட்டுங்க. இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்தோன்னா ஒரு 20 சின்ன வெங்காயம் தொலி உரித்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 10-15 பல் பூண்டும் தொலி உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் லைட்டாக கலர் மாறினதுக்கப்புறம் ஒரு 2 பச்சை மிளகாவை இந்த மாதிரி கீரி சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எல்லாத்தையும். இது ஒரு ஓரமாக ரெடி ஆகட்டுங்க. அதுக்குள்ளே நம்ம மசாலா அரைச்சிடலாம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பல்லாரி வெங்காயம் அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு தக்காளி சின்னதாக இருந்துச்சுன்னா 2 எடுத்துக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள், அப்புறம் ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வீட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்க்குறேங்க. உங்கள்கிட்ட அது இல்லைன்னா மிளகாத்தூள் மல்லித்தூள்னு தனித்தனியாக சேர்த்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதை ஒரு நல்ல பேஸ்ட்டாக இந்த மாதிரி பதத்தில் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுடைய தாளிப்பு நல்லா ரெடியாகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலா பேஸ்ட்டு இதில் ஆட் பண்ணிடலாம். எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அலசி அந்த தண்ணியை இதிலே சேர்த்துருங்க. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா நம்ம புளி ஊற வச்சுருந்தோம்ல, அதை இந்த மாதிரி வடிகட்டி எடுத்து இதில் சேர்த்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. புளி தண்ணி சுடு தண்ணியில் போட்டனால தான் இப்படி கிடச்சிருக்கு. இது கூடவே குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். லைட்டாக இந்த மாதிரி கொதி வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம தனியாக தாளித்து வச்சுருந்த அந்த கத்திரிக்காயெலாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். அதில் இந்த மாதிரி எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துருங்க. எல்லா கத்திரிக்காயும் சேர்த்துட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு போல் விட்டுருங்க. நல்லா கொதித்து இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணுங்க. இந்த அளவுக்கு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிக்கலாங்க. அருமையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி. இது மாதிரி நிறைய ரெசிபிஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.